चक्षुरुन्मिलितं येन नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பாகவத பிரார்த்தனை சர்வசாஸ்திராத்பிபீயூஷா சர்வவேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாட்ய சர்வலோகைக்க திருப்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேமவக்ஷாட்சராய தே सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत संगिन मत गोरो मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु ददायिन् अधिनोच्यताकरा अनामुञ्च कदाचिन् मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुरा ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 14 பதம் 8. தத்தேனு கம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சான ஏவாத்மா கிருதம் விபாகம் ஹிருத்வாக் வபுபிர் விததன் நமஸ்தே ஜீவேத ஹே मुक्तिपदे सदाय भाक् तत्तेन कंपां सुसमीक्षमानो भुञ्जानयेवात्मा कृतं विपाकम् हृद्वाक्वबुभिर्विदधन् நமஸ்தே ஜீவேதையோ முக்திபதே சதாய பாக். போற்றுதலுக்குரிய பகவானே, உனது அளவற்ற கருணை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவன் அக்காலகட்டத்தில் தான் செய்த முன்னைய பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டும் தனது மனம் வாக்கு காயத்தினால் உமக்கு மரியாதையுடனும் தனது வணக்கங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தானெனில் அவன் நிச்சயம் விடுதலை பெறுவதற்கு தகுதியுடையவனாவான். ஏனெனில் அவ்விடுதலையானது அவனுக்கு மரபு வழியாக வரும் உரிமையாகி விடுகிறது. எல்லாருக்குமே மனசுல ஒரு ஏக்கம், கஷ்டம், கிருஷ்ணர்கிட்ட போவோமா இல்லையா அப்படின்ட்டு. எல்லாருடைய இப்ப புரிதல், பக்தியில ஒரு புரிதல் இருக்கு. எதுக்கு பக்தி எடுத்திருக்கோம்? நாமெல்லாம் இங்க பகவானை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கோம். பௌதிக உலகத்துல சிறைச்சாலையில சிக்கி இருக்கிறோம். சிறைப்பட்டிருக்கும் கைதிகள் சிறைச்சாலையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறது தான் நியாயமான உணர்வு. மீண்டும் தவறு செய்து மீண்டும் சிறைக்கே வர்றதுக்கு எந்த உண்மையான நல்ல மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க. அதை போல ஒரு உணர்வுடன் நம்ம எல்லாருமே பக்தி எடுத்திருக்கிறோம். பக்தி தொண்டுல ஆர்வம் காட்டுகிறோம், பகவானை வழிபடுகிறோம். இப்படி இந்த
பாதையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மற்ற மக்கள்லாம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கல. அவங்க எல்லாம் அந்த மிருகங்கள் மேல உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், சண்டையிடுதல், மடிந்து போதல் அப்படின்ற சக்கரத்துல சுத்தி இருக்காங்க. ஆனா நாம கொஞ்சம் வித்தியாசமா எத்தனையோ பிறவிலாம் மறந்துருப்போம் போல் இருக்கு. ஆனா இந்த பிறவியில ஓ, நாம சிறைச்சாலையில் சிக்குண்டிருக்கிறோம். நாம் சிறை கைதிகள். இந்த சிறையில் இருந்து வெளியேற வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவு வந்திருக்கு. ஆனா இந்த பாதையில இருக்கும்போதே திரும்பியும் வழுக்கி விழறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த உலகம் அப்படிப்பட்டது. இந்த மாயை ரொம்பவே வலிமையானது. அது இயக்கத்துல சேர்ந்த இஸ்கான் இயக்கத்துல சேர்ந்த அனைவரையும் இலக்கு நோக்கி கொண்டு போகுதான்னா இல்ல. நிறைய பேர் பாதியிலே விழுந்துடுறாங்க, பாதியிலே இறங்கிடுறாங்க, அந்த பயணத்தை விட்டுடுறாங்க. நீ இது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போகிறார்கள். ஆனால் உண்மையாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வழியை பிரம்மதேவன் இங்க சொல்றார். பிரம்மதேவன் பிரார்த்தனை பண்றாரு பகவான் கிட்ட. பிரம்மதேவனும் நம்மள மாதிரி ஒரு கட்டுண்ட ஆத்மாதான். ஆனா மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு மகாஜன், நம்முடைய சம்பிரதாயத்தின் தலைவர். அவர் உணர்ந்துதான் இந்த பிரார்த்தனையை செய்யறார். துன்பம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல சின்ன இந்த எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் துன்பம் உண்டு. துன்பத்தை பத்தின புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் வேணும். யாருமே இதுல விதி விலக்கு கிடையாது. யாருமே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நிறைய நேரத்துல நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு எனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அதே போல இல்ல இந்த சுகம் அனுபவிக்கும் மற்றவர்களை, இந்த பணக்காரர்களையோ இல்ல பிரபலமானவர்களையோ, ஏதோ ஒரு மக்களை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வரும். அது பொறாமை போன்ற ஒரு எண்ணம். பொறாமையா கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்காங்களே, நம்ம இவ்வளோ பக்தி செஞ்சோம் நல்லா இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் கலந்த பொறாமையா இருக்கலாம். பொறாமையா இருக்கலாம், ஏக்கமும் இருக்கலாம். எல்லாம் பக்தரே கிடையாது, எப்படி ஆட்டம் போடுது, நல்லா இருக்குது, நம்ம பக்தராயிருந்தோம் கஷ்டப்படுறோமே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் இருக்கு. வருது, அடிக்கடி வரும். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிடுறாருங்க பிரம்மா. இது மிகவும் அருமையான ஒரு பொருளுரை. இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தையும் அந்த பொருளுரையும் இன்னைக்கு படிச்சது. நமக்கு பக்தியில நம்ம முன்னேறணும் அப்படின்னா தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கணும். தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம எது பத்தி கவலையே பட மாட்டோம். முன்னேறத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். மற்ற விஷயங்கள்லாம் இரண்டாம் பட்சமா மாறிடும். எப்போ நம்ம தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப உலகாய பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. தூசு தட்டுற மாதிரி தட்டிடுவோம். பாறாங்கல்லே தலை மேல தூக்கி வச்சிருந்தாலும் அது நமக்கு அது தாங்கக்கூடிய மனநிலை நமக்கு வந்துடும். அதனாலதான் இந்த இஸ்கான் இயக்கத்துல தத்துவங்களை சொல்லி தர்றது. வேற கோயிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னா ஆர்த்தி காட்டுவாங்க, பேர் சொல்லுங்கன்னு அர்ச்சனை பண்ணுவாங்க. பெருமாள் கோயில்ல கூட அதான், திருப்பதியிலே அதுதான். ஒரு நிமிஷம் பெருமாள் பாத்தீங்களா ஜர்கண்டி போங்க அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம இஸ்கான் கோயில்ல அது மட்டும் நடக்கவே நடக்காது. போனீங்கன்னா கண்டிப்பா பிரசாதம் உண்டு. அது உடலுக்கான அறிவு. உடல் எப்ப செயல்படும்னா பிரசாதம் சாப்பிட்டா தான் ஒழுங்கா செயல்படும். அதனால பிரசாதம் கொடுத்துருவாங்க. அங்க யாராவது ஒருத்தர் நின்றுட்டே இருப்பாங்க. மக்களுக்கு பகவானை பத்தி சொல்றதுக்கும் பக்தி தொண்டை பற்றி சொல்றதுக்கும். நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் இஸ்கான் கோயில்ல கண்டிப்பா ஞானம் வழங்கப்படுகிறது. இது இல்லாதனாலதான் அந்த பாதையில பக்தி பாதையில சோர்வடைகிறோம். பக்தி பாதையில சோர்வடையறதுக்கு காரணம் நமக்கு விஷயங்கள் புரிவதில்லை. விஷயம் புரியலன்னும் போது சோர்வு, மனசோர்வு, ஆர்வம் வர்றதில்லை. இது கஷ்டம்னு விட்டுறது. எப்படி சில நேரங்கள்ல மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க சரியாக மாட்டீங்கன்னு. நம்ம அதே பண்றது, அதே தவறே பண்றது, அப்புறம் உடல் சரியாவாது.
அப்புறம் எனக்கு இது ஒத்து வராதுன்னு அதை விட்டுறது. நல்லா புரிஞ்சுக்குங்க இத. நமக்கு பிரபுபாதர் குரு பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியன். பிரம்மா சொல்றத அப்படியே நமக்கு சொல்லித் தர்றார். அதை நம்ம கடைபிடிக்கும் பட்சத்துல வெற்றி நிச்சயம். அது நாம யாரா இருந்தா கூட பரவாயில்ல, எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல தான் புதுசா பக்தி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இது என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பக்தன் தனக்கு வருகின்ற துன்பங்களை தாங்குகிறானோ, துன்பங்களை தாங்குதல். பொதுவா இப்ப இந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க இது ஏன்னா இந்த அறிவு எனக்கு அது அந்த ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, கர்ம வினையில இருந்து தப்பிக்கிறதே கிடையாது. பரிகாரம்லாம் சும்மா, பரிகாரம்லாம் ஒரு மன ஆறுதலுக்கு தான். இப்போ ஒரு துன்பம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனா அதை அடைஞ்சுதான் ஆகணும். பரிகாரம் எப்படின்னா அது தாங்கறதுக்கூடிய சக்தி, அதான் பரிகாரம். அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதி இருக்கு. இவ்வளவு துன்பம்னா அவ்வளவு துன்பம் அனுபவிச்சு தான் ஆகணும், அது யாரா இருந்தாலும் சரி. அப்போ அப்ப எதுக்கு சாமி கும்பிடணும்? துன்பத்தை அனுபவிக்கணும்னா எதுக்கு சாமி கும்பிடணும்? கும்பிடாதே துன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு போலாமே அப்படின்னா என்ன ஆகும்? திரும்பி வருவோம் நம்ம இங்க, இன்னும் துன்பத்தை அனுபவிக்கணும். இன்னும் துன்பத்தை அனுபவிக்காமல் நம்முடைய உண்மையான நிலையில போறதுக்கு தான் நம்ம பக்தி பண்றோம். நம்ம பக்தி பண்றது துன்பத்தை அறவே ஒழிப்பதற்கு, நோயை வேரோட எடுக்கிறதுக்கு. ஒரு முள்ளு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முள்ளு செடியை நீங்க அப்படி இப்படி அப்படி தலையோட வெட்டி விட்டுறீங்கன்னு வச்சுங்க, வேர் இருக்கிற வரைக்கும் அது திரும்பியும் வளரும். இந்த இதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த பதர்கள்னு சொல்றோம் பாருங்க, களைகள்னு சொல்றோம் பாருங்க. களைகள் அப்படின்னா வீடுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, வீட்ஸ். அந்த தோட்டத்துல நல்ல செடி வளர்ந்துனே இருக்கும், அது பக்கத்துல அந்த புல்லு, கல்லு, தேவையில்லாத செடிகள்லாம் வளர்ந்து அந்த நல்ல செடியை சாப்பிட்டுடும். அப்ப அந்த களைகளை வேரோட எடுக்கணும். மேல மட்டும் கட் பண்ணிட்டோம்னா வேர் இருக்கிற வரைக்கும் அது திரும்பியும் வளரும். அப்ப எந்த ஒரு பக்தன், அதுதான் இங்க பொருளுரையில் ரொம்ப அழகா சொல்றாங்க. படிக்கும்போது மாதாஜிக்கு அழுக வந்துச்சு. இப்போ நாம எப்படி ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னா டாக்டர் வெறும்னே அந்த அறிகுறிகளை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நோய்க்கான காரணம் உள்ள உட்காந்துனே இருக்கும். அந்த காரணத்தை எடுக்காத வரைக்கும் நோய் தொடரும். நோய்க்கான காரணம் என்ன? நோய்க்கான காரணம் நம்முடைய பௌதிக வாழ்க்கையின் சிக்கலுக்கான ஒரே காரணம் என்னென்ன? நாம ரொம்ப ஆழமா கிருஷ்ணரை விட்டு தனியா சுகித்து இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வச்சிருக்கோம். என்னை சுற்றியும் என்னை சுற்றி இந்த உலகம் சுற்ற வேண்டும் அப்படின்றதுதான் ஒருத்தருடைய ஆசையம். எறும்பு கூட எடுத்துங்க, எறும்பு கூட அதான் ஆசை. ஏதோ ஒரு கதையில கேட்டேன், எறும்பு போய் கிருஷ்ணரை கேட்டான், கிருஷ்ணா நான் யாரை கடிக்கணும் அவங்க செத்து போனோம், உன் எறும்பு இவ்வளோ கொழுப்பா உனக்கு அப்படின்னாராம். இப்ப ஒரு எறும்புக்கு கூட நான் என்ற அகங்காரம் இருக்கிறது. அதுதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கே காரணம். என்னை சுற்றி இந்த உலகம் சுத்தணும். யார் வேணா எடுத்து பாருங்களேன், பிச்சைக்காரன் கூட அப்படிதான். அம்மான்னு பிச்சை கேட்பான். நம்ம போனா போட்டோம், 5 ரூபாய், 5 ரூபாய் போடுறீங்களா இந்தாங்க வான்னு சில பிச்சைக்காரங்க திரும்பியே கொடுப்பாங்க. இப்ப அகங்காரம் என்பது நான் கிருஷ்ணரை விட்டு சுகித்திருக்கணும்ன்ற எண்ணம் எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. அது இருக்கிற வரைக்கும் பிறவிகள் தொடரும். பிரபுபாத் சொல்றாரு, ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட திரும்பி வரணும். அப்ப ஆசையே படாம இருக்கணுமா? இல்ல இல்ல, நம்ம சம்பிரதாயத்துல ஆசையே படாமல் இருங்கள்னு சொல்றது கிடையாது. ஆசையை கிருஷ்ணருக்காக அஹ், வளர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஆசையும் வேண்டான்னு சொல்ல நம்ம மாயாவாதிகள் தான் இது வேணாம், அது வேணாம், அது வேணாம், இது வேணாம்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் அப்படி சொல்றது இல்லை. நம்ம சம்பிரதாயத்துல ரூப கோஸ்வாமி அது சொல்லி தரல. ஏன்னா அந்த மாதிரி நிலைக்கு உடனே வர்றது கஷ்டம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஆசைகள் இருக்கட்டும், அந்த ஆசைகள் கிருஷ்ணருக்காக செயல்படட்டும். சாப்பிடணும், சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடணும். சன்னியாசி கூட சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடணும், ஆனா பிரசாதம் தான் சாப்பிடணும்.
பார்க்கணும். நான் பார்க்கவே மாட்டேன், நான் மூச்சே விட மாட்டேன் அப்படின்னு மூக்கை கட்டிக்க முடியுமா? மூச்சு விட்டு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். நான் பார்ப்பது கண்ணனையே இருக்கட்டும். என் கண்கள் மற்றொன்றை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன்னு மாத்திக்கிறோம். பார்க்கணும், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பார்க்கணும். கேட்க வேண்டும், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும். பேச வேண்டும், கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேச வேண்டும்னு அப்படியே மாத்துறோம். பக்தி தொண்டுக்கு வந்துட்டோம், தீட்சை வாங்கிட்டோம் நம்ம. ஆனால் இந்த துன்பங்கள் அசரவே மாட்டேங்குது. எவ்வளவு முயற்சி பண்றோமோ அவ்வளவு வேகமா அதிகமா வளருது. சில நேரத்துல கிருஷ்ணர் நம்மிடம் பிரதிபலிக்கிறாரா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் இவ்வளவு பண்றேனே ஒன்னும் அசரலையே என் விதி அப்படின்னு துடிக்கின்ற நபர்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். துடிப்பாங்க, ஒண்ணுமே ஆகல, நான் என்ன பண்றது, அவ்வளவுதான் அப்படின்னுவாங்க. நான் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான பதில் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம தினமும் ஒரு முறை படிச்சா கூட நமக்கு கொஞ்சம் உத்வேகம் வரும். உத்வேகம் வரும், கண்டிப்பா உத்வேகம் வரும். இந்த ஸ்லோகமே ஒரு உத்வேக ஸ்லோகம். இந்த உலகம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. நான் பக்தர், அதனால எனக்கு எல்லாமே கிருஷ்ணர் ரோஜா பூக்களை, ரோஜா பூ இதழ்களை நான் நடந்து செல்லும் பாதையில விரிச்சு வச்சுட்டு நடந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நாம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். இல்ல ஒரு நல்ல தங்க ஊஞ்சல்ல கிருஷ்ணர் நம்மளை உட்கார வச்சு நான் பக்தர், அதனால இதுல ஆட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம பக்தரா இருந்தா இன்னும் துன்பம் அதிகம், அதையும் வார்னிங் கொடுத்துட்றோம். அதையும் இங்க சொல்றாங்க, அதையும் விளக்கம் சொல்றேன் நான். ஏன் பக்தர்களுக்கு துன்பம் அதிகம்ன்றத. சரியா? இதுக்கு மருத்துவ உதாரணம் தான் பெஸ்ட். ஒரு கட்டி வருது, டாக்டர் கிட்ட ஒண்ணுமில்லாத டாக்டர் கிட்ட போறீங்க. அந்த டாக்டர் ஓஹோ கட்டியாமா, இந்தாம்மா, இந்த பவுடர் தேய்ச்சிக்கோ, நான் விசிறி வீசி விடுறேன், சரியா போயிடும். இந்த பெயின் கில்லர் கொடுக்குறேன், போட்டுக்கோ, சரியா போயிடும். பெயின் மட்டும் போயிடுது, அந்த பெயின் கில்லர் போட்டா பெயின் போயிடும். ஆனா கட்டி அங்கதான் இருக்குது, வலி திரும்பவும் வருது. இந்த டாக்டர் கிட்ட போய் உங்களுக்கு குணமாகல. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் நல்லா பார்த்தார். வலி தாங்குவீங்களா அப்படின்னு கேட்பார். ஆ, வலி தாங்குவீங்களான்னு கேட்பாரு டாக்டர். உயிர் போவாது, வலி தாங்குவீங்களா? தாங்குவேன் டாக்டர், இந்த கட்டி போனா சரி, இதோட ஒழிஞ்சிடுச்சுன்னா சரி அப்படின்னு நம்ம மனநிலையில போறோம். அப்ப அந்த டாக்டர் உள்ள ஒரு ஒரு முள்ளு குத்தின்னு இருக்கு, அது இருக்கிறதுனால தான் இந்த கட்டி இதெல்லாம் வந்திருக்கு, அதை நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறேன், வலிக்கும், தாங்கிடுங்க அப்படின்னும் போது, வாளால் அறுத்தி சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளி போல் அப்படின்னு ஒரு வேர்ஸ் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் தமிழ்ல. வாளால் அறுத்து சுடினும், கத்தி எடுத்து அறுக்குறான். அந்த கத்தி நல்லா வேலை செய்யணும்னா சூடு வைப்பாங்களாம். கத்தி எடுத்து சூடு வச்சு, அதனால வாளால் அறுத்து சுடினும் சுடுறான். மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளி போல். அந்த மருத்துவன் நமக்கு நல்லதுதான் செய்யறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே நம்ம, நம்பிக்கை சரி நீ எதாவது பண்ணுன்னு கண்ணு மூடி நிக்கிறோம். எத்தனையோ ஆப்ரேஷன்கள்லாம் அப்படிதான், நான் அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் நம்ம தயாராகிடுறோம். சரி பண்ணுங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்ட்டு. அது போல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவார் கிருஷ்ணர்கிட்ட வந்தீங்கன்னா. தேவி தேவர்கள் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா எது கேட்குறீங்களோ அதை உங்க தலையெழுத்துல இருந்தா கொடுத்துருவாங்க. தேவி தேவர்கள்லாம் அதான் பண்ணுவாங்க. பஸ்மாசுரன் ஒரு முறை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து, யார் தலை மேல நான் கை வச்சனாலும் அவங்க எரிஞ்சிடணும்னு வரம் கேட்டான். சிவபெருமான் தூய பக்தர் தான், ஆனா இந்த இடத்துல ஒரு தேவனாட்டம் செயல்படுறார். சொல்றாரு அவனுக்கு, பஸ்மாசுரனுக்கு, இது உனக்கும் நல்லதில்ல, யாருக்கும் நல்லதில்ல, இந்த மாதிரி வரத்தை ஏன் கேட்கறான்னு கேட்கிறாரு. நீ எனக்கு இந்த வரம் கொடுக்கலன்னா நான் செத்துருவேன், நான் என்னை வெட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதியா, சிவபெருமானுக்கு விருப்பம் இல்லை அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் கேட்கும்போது, சரி இந்தா புடிச்சுக்கோ, கொடுத்துடுறாரு. அவன் அவர் தலைமையிலே கை வைக்க வரான். உலகாய மக்கள்லாம் அப்படிதான், கொஞ்ச நாள் சாமி கும்பிடுவாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா சாமியாவது பூதமாது எதுவும் இல்லை, நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போடு. அப்படிப்பட்ட மக்களுக்கு இதான் நோய் தீராது.
அப்பப்போ போய்வாங்க சாமிக்கு. அவங்க சாமி இந்த மாதிரி இந்த பெயின் கில்லர் மருந்து மாதிரி கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க, திரும்பி வருவாங்க, திரும்பி நோய் வரும், இப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான மருத்துவராகிய கிருஷ்ணர்கிட்ட நீங்க வந்துட்டீங்க. அவர்கிட்ட சொல்றோம் நம்ம இப்ப, சரி, இவ்வளோ பிறவிகள் நான் வந்து மறந்துட்டேன் உன்னை, 84 லட்சம் பிறவிகள் மறந்தாச்சு, இப்ப இந்த பிறவியில முடிச்சிருங்க என்ன அப்படின்னு தான் நம்ம தீட்சை எல்லாம் வாங்குறோம். தீட்சையினுடைய அர்த்தமே, இதோட நான் முற்றிக்க விரும்புறேன், இனி நான் இங்க புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் வரல, திரும்ப திரும்ப புனரப்பினா திரும்ப 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 வரல, நான் அந்த ரங்கராட்டினத்துல சுத்த வரல, முடிச்சுக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சரணாகதி எடுக்கிறோம். தீட்சைனாலே சரணாகதி. சரணாகதி எடுத்துடுறோம். அப்ப குரு பரம்பரையினுடைய கரண்ட் ஓடும் நமக்குள்ள. ஆனா நம்ம வேலை செய்யலைன்னா, இப்ப பக்தி தேயில, பகவானிடம் சரியான புரிதல் இல்லைன்னா தீட்சை எடுத்தா கூட மேல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தீட்சை எடுத்தா கண்டிப்பா மேல போயிடலாம். இல்ல, திரும்ப வரலாம். தீட்சை வந்து உங்களுக்கு டிக்கெட்டை கொடுக்குது. ஃப்ளைட்ல ஏறி உக்காந்துங்கன்னு டிக்கெட் கொடுக்குது. நீங்க போய் ஏறி உக்காரலன்னா, அதனால ஒருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. தீட்சை பெற்ற பக்தர்கள், இல்ல பக்தியில நான் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்தருக்கும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. பக்தி கடமை, இது பேர் என்ன? பக்தி கடமை. அந்த கடமையில எப்படி புரிதல் இருக்கணும்னா, ஏதாவது துன்பம் வருதுன்னா, நான் பக்தனாச்சே எனக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு நினைக்கப்படாது. இல்ல நான் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான், பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் துன்பம்னு என்ன 4 பேர் பேசுறாங்கன்னு வருத்தப்படக்கூடாது. நீ வந்து குலதெய்வத்தை விட்டுட்ட, நீ வந்து முருகரை விட்டுட்ட, விநாயகரை விட்டுட்ட, அதனால தான் உனக்கு துன்பம்னு மக்கள் கமெண்ட்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. இனி பௌதிகவாதிகள் சொல்றது அல்டிமேட் கிடையாது. பௌதிகவாதிகள் கொடுக்குற கமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இது பண்ணலாமா? நிறைய பேருக்கு தீட்சை எடுத்த பிறகு கன்ஃபியூஷன் வருது, குழம்பி போறாங்க. நான் என்ன எங்க வந்துட்டேன், எது வந்துட்டேன். அப்புறம் பக்தர்களை பார்த்து இது முக்கியமான ஒரு கருத்து சொல்லணும்னு நினைச்ச பக்தர்களுக்கு, பக்தி தொண்டுல வந்துடுறது. வந்து சக பக்தர்கள் ஏதாவது பண்ணுவாங்க, லீலைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க, இல்ல துன்பங்கள் கொடுப்பாங்க. அதை கொடுத்த உடனே இவங்க வந்து டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு தொற்று நோயாளி பக்கத்துல உட்காந்தீங்கன்னா அவங்க நோய் உங்களுக்கு வரும். அதுதான் மருத்துவர்கள்லாம் வந்து கவனமா இருக்கிறாங்க. நீ வந்து மத்த நோயாளியோட ரொம்ப ஒன்றி பழகணும்னா அந்த நோயெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவமனையே வந்து நோயாளிகள் வர இடம். அங்க மருத்துவர்கள் குறைவு, நோயாளிகள் அதிகம். அப்போ ஒரு நோயாளின்ற ஒரு எண்ணத்துல நான் நோயிலிருந்து வெளியே வரணும்ன்ற பொறுப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க. மருத்துவமனையில கூட, இப்ப நாம இருக்கிறது இஸ்கான் இயக்கத்துல ஒரு மருத்துவமனை. இதுல நிறைய பேருக்கு மத்த பக்தர்களை பார்த்து பயம். ஏன்னா அவங்க நோய் நமக்கு வந்துருமோன்ட்டு. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம வந்து மருத்துவர்களோட சம்பந்தம் வச்சுக்கணும். நம் நோயை தீர்க்கக்கூடிய தூய பக்தர்கள், உயர்ந்த பக்தர்களோட சம்பந்தம் வச்சோம்னா நமக்கு நோய் வருமான்ற பயம் வராது. சரியா? அதனால இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, சில நோயாளிகள், சில பக்தர்கள், ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க வந்துட்டு சக பக்தர்கள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அதுக்காக பக்தியை விட்டுருவாங்க. அவங்க எல்லாம் சரியில்லை, அவங்க எல்லாம் என் வாழ்க்கையை இது பண்ணாங்க, இவங்க எல்லாம் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, அதனால நான் பக்தி எடுத்துட்டேன், அதனால நான் வந்து திரும்பியும் நான் பௌத்திக வாழ்க்கைக்கு போய் நான் என் விருப்பப்படி வாழறேன். இப்ப நான் விருப்பம் இல்லாத வாழ்ந்தீங்க. இப்ப பக்தி வாழ்க்கையில கொடுக்கப்படுகின்ற சட்டதிட்டங்கள் நீங்க விரும்பி எடுக்க வேண்டியது. ஏன்னா அது முன்னேற்றுவதற்கு அனுகூலமாக இருக்கும். நம்ம எதுக்கு வெங்காயம் போட்டு சாப்பிடுறதில்லை, நம்ம எதுக்கு மாமிசம் சாப்பிடுவதில்லை, நாம் எதுக்கு தவறான உறவு கொள்வதில்லை. இதெல்லாம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு. நம்ம எப்படி சினிமாக்காரிங்க மாதிரி அரையங்குறையமா துணி போடுறதில்ல. எதுக்கு? இதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுதானே எடுத்திருக்கோம். ஆனா சில பேர் இங்க வந்த பிறகு அதெல்லாம் நான் செய்யலையே, இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்களே, அப்ப நான் அங்க போறேன், நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுவதை நான் பார்க்கிறேன். கீழே விழுந்தா உனக்கு தான் நஷ்டம். நீ இங்க வந்துட்டு திரும்பி போறேன்னா அதை விட துர்பாக்கியம் எதுவுமே கிடையாது. என்னால முன்னேற முடியலன்னா பரவாயில்ல, எங்க இருக்கிறனோ அங்கேயாவது நிக்கணும். பக்தியில பாருங்க, ஒரு படிக்கு வந்துட்டீங்க நீங்க, எந்த படியில இருக்கிறீங்களோ அந்த படியிலயாவது நிக்க பாருங்க, கீழே இறங்காதீங்க.
பல விஷயங்கள் நடக்குது சுத்தி முத்தி, அதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்குறாங்க மக்கள். அது உங்களுக்கு நல்லது இல்ல. மத்தவங்க இறங்கிட்டோம், அவங்க கீழே இறங்கட்டும், நீங்க இறங்கக்கூடாது. ஆகையினால இந்த துன்பங்கள் வருது பாருங்க சக பக்தர்களால, அப்போ வந்து தெளிவா இருக்கணும். அப்ப தெளிவா இருக்கணும். கிருஷ்ணர் வந்து என்கிட்ட ஆபரேஷன் பண்றார். ஆபரேஷன் வந்து கஷ்டமா தான் இருக்கும், வலிக்கும். அவர் மயக்க மருந்து கொடுத்துட்டு கூட மயக்க மருந்து மயக்கம் தெளிஞ்ச பிறகு வலிக்கும். அதனால அவர் அவர் அறுவை சிகிச்சை செய்கிறார். கிருஷ்ணர் என்னிடம் அறுவை சிகிச்சை செய்கிறார், இதை தாங்குவேன் அப்படின்ற ஒரு தீவிரவாதம் வரணும், உங்களுக்கு புரிதல் வரணும். அந்த புரிதல் வரலன்னா உள்ள இருக்குது பாருங்க களைக்கான விதை, அது வெளியே வரலன்னா அது இருக்கும், அது அப்படியே முளைக்கும். பக்திக்கு வந்தோம், பக்திக்கு வராதவர்கள் மாதிரி தான் நம்ம செயல்படுவோம். இதுல வந்து பெருமையை தேடுவோம், புகழை தேடுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான் பக்தர்கள்லாம் நிறைய பேர் இப்படிலாம் வரும். இவர் குரோட்பதி, இவர் மிகப்பெரிய பணக்காரர் பக்தர் ஆயிட்டார். ஏன் பணக்காரன் பக்தன் ஆகக்கூடாதா? அப்படி அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் இஸ்கான்ல. இவர் இவ்வளவு படித்தவர் பக்தர் ஆயிட்டார், ஏன் படிச்சவன் பக்தன் ஆகக்கூடாதா? பாமரன் தான் பக்தன் ஆகணுமா? இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா அப்பதான் அது பாமர மக்களை கவருமா அப்படி போடுறாங்க. அது பாமர மக்களை கவரட்டும், பக்தர்களுக்கு இது ஏற்பல்ல. இது பக்தர்களுக்கு ஏற்பல்ல சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே போடுவாங்க, இந்த பக்தர் இப்படி இருந்தார், இப்படி வந்தார் அப்படின்ட்டு. இதெல்லாம் இதுக்காகவா நம்ம பக்திக்கு வந்தோம்? இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆசை இருக்கிற வரைக்கும் சரி, அதையே அனுபவிக்கிறதுக்கு திரும்பி வா போ அப்படின்னு அனுப்புவார். அது முடிச்சிட்டு வாமா, அதை அனுபவிச்சுட்டு வா. அப்ப அதற்கான ஆசை, இந்த பௌதிக விஷயங்களுக்கான ஆசை வேரூன்றி இதயத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் தொடருவோம். தொடருவோம், நம் பயணம் தொடரும் உலக வாழ்க்கையில. அப்ப அதை எடுக்கும்போது வலிக்கும். அந்த ஆசையை எடுக்கும்போது நமக்கு வலிக்கும். உள்ள முள்ளு குத்தி இருக்கு, அந்த முள்ளை எடுப்பார் மருத்துவர், அப்ப வலிக்கும். அந்த வலியை தாங்க வேண்டும், உயிர் போகாது. உயிர் போகாது. அதை வேரோடு பகவான் எடுக்கும்போது அது ட்ரீட்மெண்ட். அது சில நேரங்கள்ல சில பக்தர்களுக்கு நிறைய சோதனைகள் வரலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அதோடு முடிச்சிடலான்னு பாப்பாராம் பகவான். தோட முடிக்கிறதுக்கு பார்ப்பார். அதை நான் இல்லை என்னால முடியாது அப்படின்னு வாபஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சரி, என்ன ஆசைப்படுற? நான் இந்திரலோகத்தில் போய் நான் மேனகையாக மாற வேண்டும், இல்ல சந்திரலோகத்தை போல் நான் சந்திரனாக மாற வேண்டும். ம், சரி, புடி, சரி போயிட்டு வா. அது முடிஞ்ச பிறகு, அந்த புண்ணியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கீழே இறங்கணும் போ. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெளிவா இருந்தோம்னா, இது வந்து பௌதிக உலகம். இது கிருஷ்ணரை விட்டு சுகித்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஜீவராசிகள் அடங்கிய உலகம். இது இல்ல, எனக்கு பகவானுடைய நித்திய சூரிகளோட பகவானுடைய நித்திய பக்தர்களுக்கு தொண்டனாக வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல நமக்கு வரக்கூடிய துன்பங்களை, என்னுடைய கர்மவினை என் தலையே போக வேண்டியிருக்கு, கிருஷ்ணர் வந்து தலைப்பாகை தான் போக வச்சிருக்கார். என் விரலே போக வேண்டியிருக்கு, ஒரு விரல்ல ஒரு நகம்தான் போயிருக்கு. என் உயிரே போக வேண்டியிருக்கு, ஆனா ஒரு கீறல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இத கூட நான் தாங்க மாட்டேன்னா நான் தாங்குவேன். கிருஷ்ணா, நன்றி. இன்னும் நல்ல ஆப்ரேஷன் பண்ணி என்னை திருத்துவாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாக. நான் ரெடி, ஆப்ரேஷனுக்கு நான் ரெடி அப்படின்னு கை தூக்கி, என்னுடைய கர்ம வினையின் காரணமாக நான் நிறைய கஷ்டப்பட வேண்டியதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டு என்னை பூ மாதிரி வச்சுக்கிறார். எனக்கு தாங்கும் சக்தியை கொடுத்து என்னை வழி நடத்துகிறார். நன்றி. அப்படி எப்ப நம்ம மாறுறோமோ, அப்படி ஒரு பக்தன் தனக்கு வரக்கூடிய துன்பங்களை சரியாக புரிந்து கொள்கிறானோ, துன்பங்கள் எதுக்கு வருதுன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை விட ஞானி யாருமே கிடையாது. துன்பங்கள் வந்து அஹ், எப்படி வருது, ஏன் வருது? துன்பத்துக்கு காரணம் நான் தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு?
பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், என் கணவன், என் மனைவி, எங்க அம்மா, எங்க அப்பா, மாமனார், மாமியார், நாத்தனார், எத்தனையோ உறவுகளை சொல்லி அவங்க தான், இவங்க தான், இவங்க தான், அவங்க தான்றோம். ஆனால் உண்மையான காரணம் என்னுடைய கர்ம வினை தானே. நான் இதை செய்யாமல் இது எனக்கு வருமா? ஒரு காரியத்தை, நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது தெரிஞ்சே நான் மத்தவங்கள போய் இவங்க தான் என் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லாமா? எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். பக்தியில வந்துட்டு பகவத்கீதைய நல்லா படிச்சுட்டு அவங்க தான் என்னை துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அடிமுட்டாள்தனம். நினைக்க கூட கூடாதாம். இந்த தத்துவம் நமக்கு புரிஞ்சுதுன்னா இவங்களால எனக்கு துன்பம் என்று நினைக்க கூட கூடாது. நான் செய்த கர்ம வினை திரும்பி இவர்கள் மூலமாக வருகிறது. காரணம் நான் தான். என் துன்பத்திற்கு காரணம் நான் தான். நான் செய்த கர்ம வினை இவர்கள் மூலமாக வருகிறதுன்றதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப தாங்குற சக்தி கூட வந்துரும். தாங்குற சக்தி கூட வந்துரும். கிருஷ்ணர் ஆபரேஷன் நல்ல ஈஸியா பண்ணிடுவார். காது குடையிற டாக்டர் கிட்ட போனீங்களாலோ பல்லு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அசைஞ்சிங்கன்னா வேற எங்கன்னா குத்திரும். பேசாம இருக்கணும். டாக்டர் சொல்லுவாங்க அசையாத, அசையாத. கண்ணு, காது இந்த மாதிரி இதெல்லாம் ஆபரேஷன் பண்ணும்போது அசைக்கூடாது, அப்படியே இருங்க, அப்படியே இருங்கன்னுவாங்க. நம்ம பகவான் நமக்கு ஆபரேஷன் பண்ணும்போது கொய்யோ மொரியோன்னு கொத்த வேண்டியதுதான். ஐயோ, ஒப்பாரி வைக்க வேண்டியது, புலம்பி தள்ள வேண்டியது. அப்ப என்ன பண்ணுவாரு? அப்ப என்ன பண்ணுவாரு பகவான? சி, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது நானு, நீ வா, மெதுவா வா அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. உன்னை நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், கை விடுறேன்னு பகவான் வந்து சரி மாயா கிட்ட கொடுத்துருவாரு. அம்மா மாயாதேவி, கொஞ்சம் கவனி உங்களை அப்படின்ட்டு அவரு சொல்ல கூட மாட்டார். மாயா வந்து வாம்மா, நல்லதுக்கு நல்லது கிடைக்கும், கெட்டதுக்கு கெட்டது கிடைக்கும், இப்படியே சுத்துவோம். இந்த கெட்டது கிடைக்கும் போது மட்டும் கதற வேண்டியது. நம்ம பெரிய மகாபாகவதன் மாதிரி சில பேர் அப்படியே பேசின்னு திரிவாங்க. அவங்க மகாபாகவதர்கள், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மகாபாதகர்கள், அப்படி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு 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 அரகுர பக்தர்களையும் பாருங்களேன். அவங்க என்னவோ அப்படியே மேல இருந்து இப்பதான் வைகுண்டத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரியும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மகாபாதகர்கள் மாதிரி பேசுவாங்க. சில நேரத்துல இந்த பக்தர்கள் பண்றதெல்லாம் அவங்களால சகிச்சுக்க முடியல அப்படின்வாங்க. உனக்கு அது கண்ணுக்கே தெரியக்கூடாது. உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என் கர்ம வினை தான் தெரியணும். தன்னுடைய கர்ம வினை தான் இப்படிலாம் வந்து நிக்குது அப்படின்றத மட்டும் புரிந்து கொண்டு அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய பக்தனுக்கு பக்கத்துல முக்தி தேவின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் முக்தியை தருபவங்க. அவங்க வந்து கை கட்டி நிற்பாங்களாம். இப்படி கை கட்டி, உங்களுக்கு ரெடியா இருக்கு வாங்க, உங்களை கொண்டு போறதுக்கு நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம் முக்தி தேவி. அப்படி தாங்கின ஒரு பக்தனை வந்து அஹ், பிறப்புரிமை, இந்த உரிமை இப்ப தாத்தாது சொத்து, அப்பா அம்மாது சொத்து, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பா அவங்க போய் நின்னாங்கன்னா, இப்ப பெண்களுக்கும் சொத்துல உரிமை உண்டு. போய் நின்னாங்கன்னா அவங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது சட்டப்படி. அது போல சட்டப்படி தாயபாக் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சட்டப்படின்னு பேரு. இப்ப கிருஷ்ணன் நான் உனக்கு தரமாட்டேன் முக்தி அப்படின்னு சொல்ல முடியாதாம். இங்க பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பை கிருஷ்ணரே வச்சிருக்கார். எந்த ஒரு பக்தன் தன் துன்பங்களை பொ- பொறுத்து கொள்கிறானோ, என் கர்ம வினையின் பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தாங்குறானோ, அவனுக்கு வந்து உரிமையாதான் போய் தட்டி கேட்கலாம். எனக்கு முக்தி கிடைக்கலையா அப்படின்ட்டு உரிமையாகிறது. தானா கிடைக்கும். அதை பத்தி ஒரு சிறு சந்தேகமே கிடையாது. தன்னுடைய பக்தி தொண்டை என்ன கஷ்டம் வந்தாலும் நியமித்த கடமைகள் இந்த நியமித்த கடமைகள் பக்தியிலயும் இருக்கு. இப்ப நம்ம பௌதிக வாழ்க்கையில இந்த உடலுக்குரிய கடமைகள் இருக்கு. நீங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்க வந்து உங்களை சரணாகதி எடுக்கும்போது, அதாவது தீட்சை பெற்ற பக்தர் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து கடமைகள் உண்டு. காலையில எழுந்துக்கணும், 16 மாலைகளை ஜபிக்கணும், மார்னிங் ப்ரோக்ராம் மொத்தம் செய்யணும், பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பிரச்சார இயக்கம் இது அதுக்கு ஒத்துழைக்கணும். அதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதெல்லாம் ஒரு பக்தன் வந்து தன்னுடைய துன்பங்களை பொருட்படுத்தாமல் மனசாலையும் வார்த்தையினாலும் தேகத்தினாலையும் முழுசா கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தவனுக்கு வந்து
உரிமையாகி விடுகிறது. அவன் கேட்கவே தேவையில்லை. தானா விமானம் வரும். விஷ்ணு தூதர்கள் வருவாங்க, வைகுண்ட விமானம் வரும், ஏறி உட்காந்து போயினே இருக்க வேண்டியதான். அதை ஒரு பக்தர் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போறீங்கல்ல, வீட்ல ஒரு அறை இருக்கு. அந்த அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போறீங்க, எப்படி போவீங்க? அந்த மாதிரி போயிடுவீங்களாம் வைகுண்டத்துக்கு. இதை விட என்ன இருக்கு? நமக்கு ஒரு பெரிய மலையை தூக்க சொல்லல. ராமாயணத்துல மலையை தூக்குறாரு அனுமான் கிருஷ்ணருக்காக, ராமருக்காக. நம்ம பகவான் மலையெல்லாம் தூக்க சொல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட துன்பங்களை தாங்க சொல்றாரு. எப்படி தாங்கணும்? இது என் தலையெழுத்து, நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு, பகவானுடைய கருணையினால கொஞ்சமா இருக்கு. உண்மைதான் அது. ஏன்னா நிறைய பக்தர்களுக்கு பயமாயிடும். ஒரு பொண்ணு எனக்கு எழுதுறா. சின்ன பொண்ணு எழுதுறா எனக்கு. அதான் இப்பெல்லாம் வந்துடுச்சே. அதுல தினமும் நான் கேள்வி பதில் தான் எழுதுறேன். அதுல ஒரு பொண்ணு எழுதுறா, மாதாஜி, நான் இன்னைக்கு தான், நேத்து முந்த நேத்து தான் ஜெபம் பண்ணவே ஆரம்பிச்சாவ. மாதாஜி, நான் ஜெபம் பண்றேன். இந்த ஜடபரத மன்னர் மாதிரி என்னை கிருஷ்ணர் மானாக்கிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அப்படின்னு கேக்குறா. அம்மா, நீ இப்பதாம்மா பக்தி ஆரம்பிச்சிருக்க. உன் தகுதிக்கேற்ற சோதனையை தான் கிருஷ்ணர் வைப்பாரு. நீ உன்னை பரத மன்னரோட உன்னை ஒப்பிட்டு கொள்ளாதே. உன்னை ஒப்பிட்டு கொள்ளாதே. இப்ப வர துன்பங்கள்லாம் நமக்கு நம்முடைய கர்ம வினைனால வருது. பரத மன்னனுக்கு சோதனை பண்ணார். பரத மன்னனுக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? அது அந்த குழந்தை எழுதுது அந்த மெசேஜ்ல. பரத மன்னனுக்கு தான் காப்பவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை பகவான் எடுத்தார்ல, அந்த மாதிரி என் எண்ணத்தையும் எடுப்பாருன்னா, நீ மொத்தம் இவ்வளோ பெரிய எண்ணத்தை எடுக்கணும். அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, அதுக்கே 3 பிறவி. உனக்கு தான் அவ்வளோ மண்டி மண்டியா இருக்கே விஷயங்கள். நான் ஒன்றும் சொல்ல, நீ இப்போதைக்கு ஜெபம் பண்ணுமா, அப்புறம் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். கிருஷ்ணர் உங்ககிட்டலாம் அவ்வளோ சீரியஸா பரீட்சைலாம் வைக்க மாட்டாரு. நீ ஃபெயில் ஆகக்கூடிய பரீட்சையை உனக்கு கொடுக்க மாட்டாரு. ஏபிசிடி எழுது அப்படின்னு போட்டு 100க்கு 100 போட்டுருவாரு இப்போதைக்கு. அடுத்து வார்த்தைகள், அது நம்ம ஒரு முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு போறோம்ல, அந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? அப்ப ஜடபரத மன்னனுக்கு மூணு மூணு பிறவி ஆச்சு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். மொத்தத்தையும் விட்டார். ராஜ்யம், மனைவி, எல்லாமே எல்லாத்தையும் விட்டாரு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவரை கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். என்ன நடக்கும் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில? சொன்ன மாதிரி நீங்க களைகளை மேல மேல விட்டுட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற வேரோட சில எண்ணங்கள்லாம் பகவானுக்கு புரியும், அதை நோண்டி எடுத்துருவாரு. நேற்று பார்த்தோம்ல சுதாமால, சுதாமாக்கு ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சான். என்ன எண்ணம்? நான் பற்றற்ற பிராமணன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சான். அதை கூட பகவான் எடுத்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா ஆபரேஷன் எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதனால நாம இதை பத்தி குழப்பிக்க கூட வேண்டாம். குழப்பாதீங்க. எதை நினைச்சு குழப்ப வேண்டாம். அப்படின்னுடுங்க. அதுக்கு தான் இந்த சொல்லி கொடுக்குறது சரணாகதி. நாம் சரணாகதி எடுத்துட்டு, நான் போவனா போக மாட்டேனா, இது ஆகுமா அது ஆகுமா, இது ஆகுமா அது ஆகுமா, அம்மா மாலை அமாவாசை செய்யணுமா வேணாமா, அது பண்ணுமா இது பண்ணுமா, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வேண்டாம். சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டே இருங்கள். துன்பங்கள் வரும்போது, கிருஷ்ணா நிறைய வர வேண்டியது குறைச்ச கொடுத்துட்டீங்க, நன்றி. உண்மை அதான். அப்படி சொல்லி தாங்கி 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 வாழும்போது வெற்றி நிச்சயம். யாரானா இருக்கலாம். நீங்க சாதாரண ஜீவராசி போக முடியாதானே? போகலாம். ஆனா இந்த குணங்கள் வேரோடு உங்களுடைய பௌதிக ஆசைகள் பிடுங்கி எறியப்படும். அப்பதான் நீங்க அங்க போக முடியும். இல்ல, ஆசைகள் இருக்கிற அந்த செடிகளுக்கு கீழே தானே ஆகணும். அதான் இந்த கருத்தை புரிந்து கொண்டோம் என்றால், ஆழ்மனதில் இருக்கும் பௌதிக எண்ணங்கள், பௌதிக ஆசைகளை சுட்டெரிக்க நாம் பக்தி தொண்டை நாடுவோம். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற ஆசையை எடுக்கணும்னா பக்தி தொண்டு செஞ்சாதான் அது நீங்கும், இல்லைன்னா நீங்காது. ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சில பேர் சொல்றாங்க, ஆசையை அனுபவிச்சு தொலை, களவும் கற்று மற அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சாரம் வேற பண்றாங்க. களவும் கற்று மறக்க முடியாது, அது தொடரும். பௌதிக விஷயங்கள்லாம் இப்படி விட்டுருச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஆசை தொடர்ந்து சாப்பிட்ற ஆசை விடுதா பாருங்களேன், எப்பவும் விட மாட்டேங்குது.
உடுத்துக் கொள்கின்ற ஆசை விடுதா? இல்ல. அப்ப இந்த மாதிரி பௌதீக ஆசைகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்மள விடாது. அப்ப நாம என்ன பண்ணோம்? பகவானை பிடிச்சோம்னா அந்த ஆசை தானா விட்டுடும். அதற்கு தான் பக்தி தொண்டு, பக்தி தொண்டுன்னு சொல்றது. இடைவிடாமல் பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது, அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசித்தே நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யார் அனன்ய சிந்தையந்தோ மாம், வேற எதுவுமே இல்லாம அவரை மட்டுமே நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு என்ன பண்ணுவார்? அவருக்கு பக்திக்கு தேவையான விஷயத்த கொடுத்து, பக்திக்கு தேவையில்லாத விஷயத்த எடுத்து, அவருடைய யோகத்தை, அந்த பக்தியை அவர் காப்பாத்துறாராம், கொண்டு செல்கிறாராம். கிருஷ்ணரே கொண்டு சொல்லிடுவார். அதனால கிருஷ்ணருக்கு தான் வேலை அதிகம், நமக்கு வேலை குறைச்சல் தான். அதனால அவரை சரணடைவோம். சொன்ன விஷயத்த எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கடைபிடிப்போம். எதுவும் எந்த ஒரு குழப்பமே வரக்கூடாது. நம்பிக்கையின்மை வரவே கூடாது கிருஷ்ணர் மேல. அந்த பக்தி தொண்டு மேலேயும் நமக்கு நம்பிக்கையின்மை வரக்கூடாது. கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கும். சேர்த்திருக்கு மக்களை. ஜடபரதனுக்கு நடந்த விஷயம் என்னன்னா, அவர் கடைசியில ஒரு சின்ன ஆசை வச்சிருந்தார். நான் காப்பவன் அப்படின்னு இருந்தது. ஒரு பக்கம் அவர் பக்தியில மிக மிக உயர்ந்த நிலை போயிட்டார். ஆனா உள்ளூர ஒரு ஒரு செடி, ஒரு முள்ளு செடி இருந்தது. பக்தி செடி வளர்ந்துடுச்சு நல்லாவே. அது கூடவே ஒரு முள்ளு செடியும் வளர்ந்துடுச்சு. அந்த முள்ளு செடி அந்த பக்தி செடியை அழுத்திடுச்சு. அதான் பரீட்சை. என்ன? ஒரு மான் இருக்கு. அந்த மானை நான் தான் காப்பாத்தணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் உலகத்தையே காப்பாத்தினவர், மன்னரா இருந்தார். உலகத்தை நான் காப்பாத்துறேன்னா அதுவும் கிருஷ்ணர் சொல்லிதான், கிருஷ்ணருடைய கருணையினால தான். அதனால இந்த மானை நான் காப்பாத்தல, கிருஷ்ணர் காப்பாத்துவாருன்னு விலகி இருக்கணும். அதான் பரீட்சை அவருக்கு. இப்ப நாம உடனே அந்த பரீட்சை எடுத்துக்கினேன், எனக்கு கை குழந்தை இருக்கு, இதை கிருஷ்ணர் காப்பாத்துவாரு, அதனால அந்த கை குழந்தைய நான் தூக்கி போட்டுறேன்றது இல்ல. தெளிவான, ஏன்னா இப்ப மாதாஜி சொல்லிட்டாங்க. அதனால அவர் துறவு எப்ப வரணுமோ அப்ப துறவு அஹ், எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுத்து முழுமையான பக்தி தொண்டுக்கு போகணும். அது வரைக்கும் நம்முடைய பௌதிக கடமைகள், ஆன்மீக கடமைகள் ரெண்டுத்தையும் ஒண்ணா செய்யணும். ஒரு கட்டம் வரும், அப்ப அதை விளக்கணும். அந்த கட்டத்துல தான் அவர் விளக்குனார். விளக்குனாலும் உள்ள இருக்கிற அந்த எண்ணம் விலகவில்லை. அதனாலதான் மான் மேல பற்று ஏற்பட்டது. அடுத்த பிறவி மானாக பிறந்தார். அப்போ அவர் சுதாரிச்சுக்கிட்டார். நான் ஏமாந்துட்டேன், நீ ஏமாறக்கூடாது, திடமா இருக்கணும்னு சொல்லிட்டு மான் பிறவியில அழுது கதறி அழறார். அதுக்கப்புறம் அது மூன்றாவது பிறவியான ஜடபரதன்ல மிக தெளிவாக இருக்கிறார். அந்த புகழுக்காக துளி கூட ஆசை, ஏன்னா மந்திரம் சொன்னா பிராமணன்ற ஒரு புகழ் வந்துரும். அதனால மந்திரமே சொல்லாம இருந்தார். எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கொண்டு பகவத் சிந்தனையிலே இருந்து பகவானை அடைஞ்சாருன்னு நாம் பார்க்கிறோம். அதனால ஆகையினால பக்தர்களே, நாம் தெளிவாக கொடுக்கப்பட்ட பக்தி வழிமுறைகளை நம்பிக்கையுடன் கடைபிடிப்போம், துன்பங்களை தாங்குவோம். இப்ப பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். ஜெய் சுபத்ரா மாதாஜி. மைக் அன்மியூட் பண்ணிட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் நல்லா இருக்கு மாதாஜி, சூப்பரா இருக்கு மாதாஜி. சூப்பர். நன்றி மாதாஜி. ஹரே எனக்கு கிருஷ்ணா. இந்த கிளாஸ் எடுக்க முடியல, மன்னிக்கணும். பிரம்ம சமிதாவே வாவ், மிக நல்லா தகுதியில இருக்கு அதனால மாதாஜி, தாத்தியானு சூப்பர். கன்ஃபார்ம் எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு அனுப்பணும் மாதாஜி இந்த கிளாஸ். அப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கு. நன்றி மாதாஜி, நன்றி. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி. நம்ம முக்தி எடுக்க மாட்டோம்லாம், கேட்க மாட்டோம் மாதாஜி. நமக்கு கோலோக இருந்தா தானே கோல் மாதாஜி. இங்க முக்தி அப்படின்றது கோலோக விருந்தாவனம் தான். அப்படி சரி. புரியுதுங்களா? நிறைய கிளாஸ்ல முக்தி நமக்கு இது நிறைய கிடையாது. நேரத்துல நம்ம குழப்பிக்கிறோம் சில விஷயங்களை. சொல்லுங்க. பகவான் கிட்ட போய் நம்ம என்ன பண்ண போறோம்? பக்தி தொண்டு தான் செய்ய போறோம். நம்முடைய இலக்கு கிருஷ்ண பிரேமை தான், நம்முடைய இலக்கு பக்தி தான். ம். பக்தி தான். ஆனா அடிப்படையில பேசும்போது நம்ம இப்படிதான் பேச ஆகணும். ஆ, பௌதிக உலகத்தை விட்டு போகணும்ன்றது அடிப்படை விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஓகே. நீங்க கோபிகளா ஆகும்போது எதை பத்தி நான் கவலைப்படல கிருஷ்ணா அப்படின்னு மாறுறது உண்டு. அது அந்த லெவல்ல. இந்த லெவலுக்கு அடிப்படை லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆமா புரியுதா? மாதாஜி. நம்ம நம்ம ரொம்ப
தாழ்ந்த நிலையில இருக்கிறோம். அதனால அந்த நிலையில வந்து இது பேசப்படுது. ம். இது பேசப்படுது. நம்ம வந்து இந்த ஹரே பௌதிக கிருஷ்ணா மாதாஜி. ம் தண்டத் பிரணாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமை. அடிக்கடி இந்த மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க மாதாஜி. விலகி போயிடாம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. நன்றி. இப்ப நான்லாம் எனக்கு அது மாதிரியே இருக்குது அப்படின்னு எனக்கெல்லாம் பக்தி தோணுச்சு வாழ்க்கையில மாதாஜி. ரொம்ப நம்ம நன்றி ரொம்ப மாதாஜி, இந்த கவனமா மாதிரி ஞாபகப்படுத்தி பக்தி வாழ்க்கையில மிகவும் நாம் கவனமாக இருக்கிறது. நன்றி. ம். ஆமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டத் பிரணாம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்ப நீங்க சொன்னதுல ஒரு 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 கைக்கே ஆபத்து வரையில ஒரு விரல் தானே, ஒரு விரலுக்கே ஆபத்து வரையில ஒரு நகம் தானே. இப்ப நம்ம துன்பங்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் பௌதிகமான துன்பம் தான் அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் மாதாஜி. ஆனா இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பாதிக்கப்படுறோம். எப்படின்னா அந்த மான அவமானம் அதுல வந்து எப்படின்னா மெட்டீரியலா கிடையாது. இப்ப நம்ம இத ஒரு லீகலா ஒரு சாதாரணமா ஒரு ஒரு சரியான விஷயத்துக்காக நியாயத்துக்காக எங்கேயாவது கோவப்பட்டோம்னா, அப்ப நீ எல்லாம் பக்தி பண்றியா, சொல்லாத நீ இனிமே நாமத்தை எல்லாம் நீ எல்லாம் சொல்லாத, இவ்வளவு கோவப்படுற, இனிமே பகவத்கீதையே படிக்காத அப்படின்னு ஒரு திட்டுறாங்க ஒரு சில இடங்கள்ல. அந்த இது எப்படி கடந்து வர்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம அவங்கள செய்ய சொல்லி இருப்போம். ஏன் நீ இவ்வளவு நேரம் ஒண்ணு கூட பண்ணல, ஒரு மாலை பண்ணு அப்படின்னு இருப்போம். போதும் போதும் நீங்களே பண்ணி இந்த இப்படி இருக்கிறீங்க, நான்லாம் உங்களை மாதிரி வரமாட்டேன், நம்மள அந்த மாதிரி ஹார்ட் பண்றாங்கல்ல. அப்ப அங்க எப்படி மாதாஜி கடக்குறது? கண்டுக்காதீங்க எனக்கு அவமானம்னா பரவாயில்ல, என் பக்திக்கே அவமானம் வருது மாதாஜி. இப்ப பக்திக்கோ பகவானுக்கோ அவமானத்தை தாங்க கூடாதுதான், உண்மைதான். ஆனா அவர்களை வாய மூடுற அளவுக்கு சொல்ற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. இது பாருங்களேன், சில நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து ஞானம் வந்து பயங்கரமா இருக்கும். இப்ப பிரபுபாதர் வச்சுக்கோங்களேன். ஒரு பிரபுபாதர் முன்னாடி ஒரு அபக்தன் வந்து நான் தான் காட் அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே பிரபுபாதர் சொன்னாரு, நீ காட் இல்ல, நீ டாக் அப்படின்ட்டாரு. இப்படியே சொன்னார். பிரபுபாதனுடைய இது உரையாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள அப்படியே ஈட்டி இறங்கும். அப்படி குட்டுப்பாரு யாரு கொன்னாலும். ஆனா நம்ம பிரபுபாதர் மாதிரி இல்லைல்ல. அதனால இந்த ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் யார் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து சரியா பதில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வரும். எப்ப யாரை எப்படி பதில் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும். ஆனா இப்ப வரல. அதனால கஷ்டப்படுறீங்க. அது கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட மக்கள் கிட்ட வந்து பயப்படாதீங்க. பயப்படவே கூடாது. எதிர்த்து நிக்கிறதும் பக்தி தான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னாரு, இவனுங்கெல்லாம் கெட்டவனுங்க, போட்டு தள்ளு அப்படின்னாரு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்ம பௌதிகவாதிகளை எதிர்கொள்ளும் போது அவங்க பக்தியை நிந்திப்பார்கள், பக்தர்களை நிந்திப்பார்கள். அப்போ வந்து நமக்கு உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க நிறைய படிக்கணும், நிறைய தொடர்புல இருக்கணும். அப்போ வந்து அவனை எப்படி வாய மூட வைக்கிறதுன்ற ஒரு அறிவு உங்களுக்கு வரும். இதை விட பெஸ்ட் அவனை கண்டுக்காம போனீங்கன்னா, கண்டுக்காம போனீங்கன்னாலே அது மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க அதை பத்தி பயப்படாம கண்டுக்காம போங்க. அப்போ அப்படியே மூஞ்சிய அது கண்டுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயம் உனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்து அவ்வளவுதான். அதுவே இப்போ தாக்கும். நான் சத்தமா அப்படியே ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் பண்ணேன் மாதாஜி. நீங்க அவ்வளவுதான், பேசுறது நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சாண்டிங்க ரொம்ப சத்தமா பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். அது இன்னும் இன்னும் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும் சில பேருக்கு. அதனால சில நேரங்கள்ல நம்மளால வந்து இப்ப ஹனுமான் வந்து ராமருக்கு எதிராக நின்னப்போ தும்சம் பண்ணார். அனுமான் அவரால முடிஞ்சது. நம்மளால முடியாமல் போக கூட முடியும். நாம ஒன்றும் அனுமான் கிடையாதே. ஆனால் கவலைப்படாம அந்த இடத்த விட்டு நம்மால எது முடியுமோ அதை செஞ்சுட்டு விலகிடணும். அதை பெருசா எடுக்காதீங்க, பெருசா எடுக்காதீங்க. எஸ் மாதாஜி, எஸ் கண்டுக்காம போங்க. அதான் கிரிதாரி கோபிநாத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டு மாதாஜி. சொல்லுங்க ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா. விஷ்ணு பிரியா ஆ, சொல்லுங்க. மாதாஜி, எனக்கு ரெண்டு ரெண்டு கேள்வி இருந்துச்சு மாதாஜி. கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பகல்ல வந்து எப்படியோ அந்த மொபைல்ல அது இது கீர்த்தனம் போட்டு ஏதோ ஃப்ரீ டைம்ல புக் படிச்சு ஏதோ எப்படியோ
பிராக்டிஸ் பண்ணலான்னு தோணுது, எப்படியோ கிருஷ்ணா கிட்ட மனசு கொடுக்கறது ஆகிறது இல்லை. ஆனா சும்மா பிராக்டிஸ். ஆனா நைட்டு தூங்கிடுவேன் மத்த சுத்தமா. அது டெய்லி எனக்கு எந்திரிக்கும் போது, ஓ இன்னும் நல்லா தூங்கிட்டு போய் கிருஷ்ணா நினைப்பே வரலங்கிற ஒரு எண்ணம் வருது மாதாஜி. ஃபுல்லா தூங்கிட்டேன், 3 மணிக்கு எந்திரிக்கும் போது ஓ கிருஷ்ணா அப்படிங்கறது ஒரு ஃபீலிங் மாதாஜி. நல்லதுதான் அது. ரெண்டாவது கொஸ்டின். இருங்க இருங்க இருங்க, அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அடுத்த கேள்வி கேளுங்க. அதுக்குதான் வந்து தூக்கத்தையும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்கணும்னா, தூங்கும்போது ஒரு சின்னதா பிரேயர். பிரபுபாதர் வந்து 5வது விதிமுறையா எல்லாரையும் கிருஷ்ணர் புக்கு படிச்சுட்டு தூங்க சொல்றாங்க. சரியா? மொபைல் ஃபோன் எல்லாம் இப்ப நீங்க 9 மணிக்கு தூங்கணும்னா 8 மணிக்கு மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு இல்ல தூரம் வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி வைக்கணும்னு சொல்றாங்க மொபைலை. அப்பதான் வந்து உங்க மைண்ட் செட் ஆகுது அப்படின்றாங்க. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து தூரம் வந்து ஒரு சின்ன பக்தி தொண்டு ஏதாவது ஒண்ணு ஒரு புக்கு படிக்கணும், ஒரு ஸ்லோகம் சொல்லணும், இல்ல நமஸ்தே நரசிம்மாய பாடணும். ஏதா ஒரு பக்தி தொண்டை பண்ணிட்டு நீங்க படுக்கும்போது அது வந்து இரவுக்கு அது கணக்காயிடும். அதே போல எழுந்த உடனே ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்லலாம், இல்ல உங்களுக்கு பிரியமான பிரார்த்தனையை சொல்லலாம், இல்ல கிருஷ்ணான்ட்டு நான் எனக்கு ஏன் நம்ம தமிழ்ல நான் பேசிடுவேன். கிருஷ்ணா இன்றைய நாள் முழுக்க உன் நினைவாட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல தூய பக்தர்கள் சங்கமும் தூய பக்தி தோன்றும் வேண்டும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க நான் பாகவதம் பேசுவேன், பாகவதம் படிப்பேன். அப்படி ஏதாவது ஒண்ணுத்த சொல்லிட்டு நாம ஒரு ஒரு டியூன் ஏதாவது ஒரு பாட்டு, ஹம், வைஷ்ணவ சாங்ஸ்னுடைய கூட யாருன்னா பக்தர்களோட பாடணும்னா அந்த டியூன் ஓடணும். அது மாதிரி ஆரம்பிக்கும் போது அந்த நைட்டு நீங்க தூங்குனீங்களே அது மைனஸ் ஆயிடும். அது மறந்தோம் அப்படின்னு இருக்காது, அது பிளஸ். ஆரம்பமும் முடிவும் கிருஷ்ண உணர்வுல வச்சுக்குங்க. புரியுதா? ம். எஸ் மாதாஜி, எஸ் எஸ். 2வது கேள்வி. ரெண்டாவது கேள்வி மாதாஜி. ஓ, எனக்கு வந்து பகவானுக்கு எல்லா சாமி, எல்லா டெமிகாட் ஆகட்டும் கிருஷ்ணா ஆகட்டும், என்ன வேண்டும் என்னன்னு முன்னையெல்லாம் எனக்கு தெரியாம இருந்துச்சு, எதுவுமே தெரியாது. ம். அம்மா என்ன அம்மா இருக்குன்னு சொல்றாங்க, இது சாமி கிட்ட வந்து நீ நல்லா இருக்குன்னு வேண்டிக்க, இவ்வளவு வயதா போகுதுன்னு. இப்ப இந்த கிளாஸ் கேக்குறது, பகவத்கீதை அது படிக்கிறது இது படிக்கிறது எல்லாம் படிக்கும்போது எனக்கு இப்போ சில டைம் என்ன ஆச்சுன்னா, ஓ கிருஷ்ணா நல்லா வச்சுக்காங்கிற பிரேயரே நினைப்பு வருது. அப்ப எனக்கு வேண்டவே தெரியாது என்ன வேண்டுவேன்னு, இப்ப வேண்டுவேன்னு தோன்றுது என்ன வேண்ட அப்படி. போறீங்க? அது அது பக்தி தான் வேண்டணும். தப்போ ரைட்டா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இல்ல பக்தி? இப்போ பக்தி தான் வேண்டுறேன். எனக்கு முன்ன பக்தி கூட வேண்ட மாட்டேன் மத்த பக்தி கூட எனக்கு தெரியாது. இஸ்கானுக்கு வந்தப்ப எனக்கு யாரும் சொல்லி தரல பக்தி வேண்டுவேன். சாண்டிங் பண்ணு அவ்வளவுதான், சாண்டிங் பண்ணு ஆமா, பிரசாத் சாப்பிடு, சாண்டிங் இவ்வளவு பண்றது சொல்லி தந்தாங்க. பகவானை வேண்டுவேன் இதெல்லாம் சேவ் பகவானை பண்ணு. எப்போதும் நினைவு இப்போ கொள்வது. ஜபம் பண்றது பகவானை எப்பொழுதும் நினைவு கொள்வது. பகவானை எப்பொழுதும் நினைவு கொள்றது பகவானோட இருப்பதற்கு சமம். இங்க பகவானோட இருந்தீங்கன்னா அங்கேயும் பகவானோட இருப்பீங்க. அவ்வளவுதான். சரியா? சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மங்களவதி கை தூக்கிட்டாங்க, நீங்க கேட்டுட்டோம். மங்களவதி மகாலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டோபன மாதாஜி. கேளுங்க. உங்களோட கிளாஸ் வந்து எனக்கு பிரபுபாதரோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சப்ப எனக்கு வந்து ஒரு பூஸ்டிங் கிடைச்சது. அந்த மாதிரி இருந்தது மாதாஜி. இன்னைக்கு சூப்பரா இருந்தது மாதாஜி. அதை சொல்லணும் தான் நான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நன்றி நன்றி. சங்கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டோபனம் மாதாஜி. நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட நம்ம பழகும் போது, பஸ்லயோ எங்கேயோ பழகும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு நல்லா பேசுவோம் கொள்ளுவோம். கிருஷ்ணனை பத்தி நம்ம தெரியாத போது எல்லா பகவானையும் வச்சு கும்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்லா ப்ரே பண்ணுவோம். ஆனா பகவத்கீதை இந்த மாதிரி நல்லா டீப்பா கொஞ்சம் நம்ம போகும்போது கொஞ்சம் அப்பா பகவான் வந்து எவ்வளவு பெரிய ஆள், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு விலகுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அது என்ன மாதாஜி? அது ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. தெரியாத போது கிட்டக்க இருந்தோம், தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்ம தூரமா போறோமோ, கிருஷ்ணன் நம்மள பாத்துக்குவாரா அப்படின்னு இருக்குது. இல்ல இல்ல, உண்மையான நிலையை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தூரம் போற அப்போ ஒரு மாயையில இருந்தீங்க. அதாவது நான் வந்து பக்தியே ஆரம்பிக்கல, அப்ப யாரோ கேட்டாங்க, நான் அப்பதான் பகவத்கீதை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். யாருகிட்டயும் நான் என்ன அறிமுகப்படுத்தும் நான் ஆயம கிருஷ்ணா டிவோட்டி அப்படின்னு சொன்னேன். இப்ப நினைச்சா எனக்கு அந்த வார்த்தையே வராது இப்ப. ஏன்னா எனக்கு கிருஷ்ணா டிவோட்டினா என்னன்னு எனக்கு தெரியும், அப்ப எனக்கு தெரியாது.
கிடையாது. பக்தர்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப கண்டிப்பா. நீங்க வந்து நான் இல்ல பக்தர்ன்ற உண்மையான புரிதலுக்கு வந்துட்டீங்க. அப்போ ஒரு ஓகே. அறியாமையில இருந்தீங்க. ஆனா ஆ, முன்னெல்லாம் ஒரு அறியாமையில இருந்துட்டு இப்ப நிறைய அஹ், சில இடங்கள்ல பொதுமக்களோட பழகுற இடங்கள்ல இப்ப சமீபத்துல ஒரு ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வந்தேன் இல்லையா? அதுல ம், சகமா ஒருத்தவங்க வந்து என்ன பார்த்து சொல்றாங்க, உங்க அளவுக்கு நாங்க பக்தி இல்லைனாலும் நாங்களும் பக்தர்கள் தான் அப்படின்றாங்க. நான் ஒண்ணும் சொல்ல, ம். நான் பக்தர்னு என்னைக்குமே நான் சொல்லலையே. நான் என்னைக்கு என்ன நான் பக்தர்னு சொல்லல, பக்தி பண்றோம். ஆனா நான் பக்தர்னு சொல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன். அவங்களுக்கு புரியாது. அந்த பக்த நாம நீங்க அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கீங்க. முன்னாடி ம். அந்த தேவி தேவர்கள்லாம் வழிபடும் போது ஒரு எண்ணம், நாங்கெல்லாம் பக்தர்ப்பா அப்படின்னு. அவங்க எப்ப நீங்க பக்தியில வந்து பக்தினா என்னன்னு தெரிஞ்ச உடனே அப்ப புரிஞ்சிடுச்சு நான் பக்தியே இல்ல. ஏன்னா எனக்கு எனக்கு தெரியும், எனக்கு இந்த ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அப்ப நான் எப்படி பக்தர்னு என்ன சொல்லிக்கிறது? ம். அதனால இப்ப 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 இருக்கிற புரிதல் சரியான புரிதல், அப்ப இருந்த புரிதல் மாயை. அதனால ம். நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா ம். பக்தர் ஆகலாம். நம்பிக்கை ம். வளர்த்துங்க. இன்னைக்கு இல்ல நான் பக்தர், ஓகே. நாளைக்கு கண்டிப்பா ஆகலாம்ல. நான் என் ஆமா. குருதேவுக்கு எழுதுவேன், குரு மகாராஜ், நான் இன்னைக்கு ஒன்றும் சரியில்லை, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிடுவேன். நான் இன்னைக்கு சரியில்லை உண்மை. ஆனா நான் அதையே சொல்லிட்டு நான் ஏமாத்த மாட்டேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் திருந்திருவேன். அந்த நீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு பக்தர் ஆகலான்ற நம்பிக்கை வளர்த்துக்கங்களேன். ஓகே மாதாஜி. தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு மாதாஜி. இப்பதான் கிட்டக்க இருக்கிறத விட நம்ம தூரமா இருக்கோமோ, இன்னும் நிறைய பகவானுக்கு தொண்டு பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படின்னு தோணுது எனக்கு. நாம ஜபத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தி. வாய்ப்புகள் வந்து கதவு தட்டும். ஓகே மாதாஜி. நாம ஜபத்தை சரியா பண்ணுங்க. நிறைய பக்தர்களுக்கு வந்து கோயில் பக்கத்துல இருக்காது, இல்ல எங்களை மாதிரி மாயாப்பூர்ல இருக்கிற வாய்ப்புகள் இருக்காது, பக்தர்களுடைய சங்கம் இருக்காது. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நாம ஜெபம் 16 மாலை கொடுக்கப்பட்ட இந்த புத்தகங்களை படிக்கிறது, யாராவது பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு சேவை செய்யறது, அது எவ்வளோ தாழ்ந்த பக்தரா இருந்தாலும் சரி, பக்தர்னு சொல்லிட்டு உங்க பக்கம் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அவங்களுக்கு சேவை செய்யறது, கோயில்ல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பெருக்கிற வேலை கிடைச்சா கூட பெருக்கிறது, புத்தகம் விநியோகம் பண்றது, இந்த மாதிரி சேவைகளுக்கான ஆசைகளை வளர்க்க 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 உங்களை வந்து பெரிய நிலையில எடுத்துன்னு போய் வைப்பார் கிருஷ்ணர். அங்கேயும் வந்து அந்த நிலைக்கு வந்தாலும் கர்வம் இல்லாமல், இன்னும் எங்கேயோ போகணும், கர்வம் துளி கூட இல்லாமல், தாசானு தாசானு தாசனாக அடையாளம் தெரியாத பக்தனாக நான் இருக்க வேண்டும்ன்ற ஒரு பணிவையும் கூடவே வளர்த்துக்கிட்டே வரணும். எப்ப அந்த பணிவு அகங்காரமா மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான். நம்மள எவ்வளோ வளர்ந்தாலும் கீழே இறங்கிடுவோம். பரமபதம்ல அந்த பாம்புல அப்படி இறக்கி கீழே விடுது பாருங்க. ஒரே ஒரு புள்ளி மேல ஒரு ஒரு தாயம் தான் நீங்க போட்டீங்கன்னா மோட்சம். அப்படிதான் அந்த பரமபதம். அது பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கும். ஒரு தாயம் அப்படி போட்டீங்கன்னா அதுல இருந்து கீழே இறங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஆகாமல் மிகவும் கவனமாக இருந்து பணிவாக இருந்து, உண்மை வந்து நம்ம மூச்சு விடுறோம், பேசுறோம், நடக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், பக்தி பண்றோம், எல்லாம் அவனுடைய கருணையில. எனக்கு ஒரே ஒரு தனி சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் பகவான். அந்த தனி சுதந்திரத்துல நான் பக்தி செய்ய வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுங்க, போதும். ஓகே மத்ததெல்லாம் மாதாஜி. அவர்தான் நல்லா இருந்தது மாதாஜி கிளாஸ். எல்லாமே நல்லா அவர் இருந்துச்சு மாதாஜி. பண்ணும். நன்றி நன்றி மாதாஜி. மணிமேகலை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப நான் வந்து நோயின்னு வரும்போது துன்பப்படுறோம். அப்ப துன்பப்படும் போது நம்ம என்ன எவ்வளவு பக்தி செய்யறோம், அதை சரி இது சரி அதுல ஒண்ணும் சரியாகல. ஆனா வெளியில இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி வெளியில இருக்கிறவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. நாம கஷ்டப்பட்டு காலையில ஜெபம் பண்றோம், புத்தகம் படிக்க இத்தனை மணி நாள் நம்மளுக்கு நோயின்னு ஒரு கடுமையான நோய் வருது, அப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் மாதாஜி முதல்ல. இப்ப உங்க மாதிரி இருக்கிற பெரியவங்களுடைய ஆச்சாரியுடைய கதைகள் எல்லாம் கேட்கும் போது, பேச்செல்லாம் கேட்கும் போது, இதெல்லாம் ஒரு தூசு, இதெல்லாம் நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு தண்டனை, இது நாம ஏத்துக்கணும் கண்டிப்பா. அது ஏத்தாத்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக தண்டனை முடியும். இல்ல. இருங்க இருங்க, ம். அதுல மட்டும் மாற்றத்தை கொடுக்குறேன். தண்டனை இல்ல. நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த முள்ளை எடுக்கிறார். தண்டனை கிடையாது. கிருஷ்ணர் எப்பவும் தண்டனை கொடுக்கறது இல்ல. சரி நம்ம மதி. நம்ம ஆழ் மனசுல நம்ம 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 மனமாகிய நிலத்துல இருக்கக்கூடிய கலையை எடுக்கிறார். சரி சரி இந்த மதிஜி. நேரத்துல நீங்க இப்ப நமக்கு வந்து இந்த இந்த துன்பம், அந்த நோயின்ற துன்பத்தை நான் தாங்கிட்டு பக்தியை பண்ணுவேன்,
சில நேரத்துல வந்து ஏந்து உட்காரவே முடியலன்னா கூட இப்போ ஒரு நம்ம மாதாஜி நம்ம குரூப்ல ஒரு மாதாஜி இருந்தாங்க, அம்பளு மாதாஜி. இப்போ உடம்பு சரியில்லாம போனாங்க, படுக்கையில படுத்துன்னு அவங்க கிளாஸ்லாம் கேட்டாங்க. இப்ப நமக்கு வந்து விக்கிரக ஆராதனை தவிர மத்ததெல்லாம் இப்ப உங்களால ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படுத்துன்னு கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். அதனால பக்தி சரி தோன்றதுக்கு வந்து தடையே கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையும். அதனால படுத்துனே கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். எக்ஸப்ட் விக்கிரக ஆராதனை. அது மூலியமா நம்ம கிருஷ்ணரை அடையறது இல்ல. நாம ஜெபம் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது. அதனால அது சுலபமான மொழி. முறை நீங்க எங்க எப்படி இருந்தாலும் பண்ணலாம். சரி. இப்ப அதனால உடம்பே சரியில்லைன்னா கூட நல்லதுதான் அப்படின்ட்டு கால் நீட்டு படுத்துன்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லலாம். சரி மாதாஜி, அது மாதிரிதாங்க இப்ப மாதாஜி. இப்போ நமக்கு வந்து மறுபடியும் ஆர்வம் அதிகமாகுதுங்க மாதாஜி. இப்போ கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி படுத்துட்டாலும் செய்யணுங்கிற மாதிரி இருக்கும்போது, நான் பெட் ரெஸ்ட்ல இருந்த 3 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தாலும் கூட அப்போ கூட அந்த ஜெபமாலை வைக்காம சொல்லிட்டே தான் இருந்தாங்க மாதாஜி எப்பவுமே. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா இருக்க உடம்பு நல்லா ஆயிட்டு இருக்குது. இப்ப இருக்கிற என்னது பக்தி அதிகம் செய்யணும், ஜெபம் அதிகம் பண்ணணும், புக் அதிகமா விற்கணும், அதிகமா நம்ம வெளியில பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஆர்வம் அதிகம் வந்துருச்சுங்க மாதாஜி எனக்கு இப்போ. ரொம்ப நன்றி மாதாஜி, ரொம்ப நன்றி. அது அது இன்னைக்கு கிளாஸுங்க மாதாஜி ரொம்ப அருமையா இருந்ததுங்க மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சங்கீதா கேட்டுட்டீங்களா கேள்வி? சங்கீதா கேட்ட மாதாஜி, கேளுங்க. கேட்டுட்ட மாதாஜி நானு. கேட்டுட்டீங்க, அதான் நீங்க அந்த சரி. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, வகுப்பு முடிச்சிடலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்பே பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ